ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஜான்வரி 28 டே 6 கவுன்சிலிங் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு நேற்று வந்து டே 5 கவுன்சிலிங்கும் டே 6 கவுன்சிலிங்கும் என்னென்னா கம்பேரிசன் பார்க்கலாம். என்னென்ன இதில் எவ்வளோ போயிருக்காங்க, ஜென்ரல் எவ்வளோ போயிருக்காங்க, பிசி ஜென்ரல் எவ்வளோ போயிருக்காங்க, உமன் எவ்வளோ போயிருக்காங்க, வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி எவ்வளோ போயிருக்காங்க, இன்னும் எவ்வளோ நமக்கு வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நிறைய பேர் நான் வெல்லிங் கொடுக்குறனால டைப்பிஸ்ட்டுக்கு எல்லோரும் வந்துருவாங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இப்போ வந்து டே 5 அப்படி போயிருக்கலாம். பட் இன்னுமே நமக்கு ரெவென்யூ அவைலபிளாக இருக்குது. இன்றைக்குமே ரெவென்யூலாம் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இன்கேஸ் அவங்க வந்து மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ அதனால மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் எல்லாருமே வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஒரு 10% வரலாம். ஏன் அப்படின்னா நமக்கு நியர்லி வந்து நமக்கு நேற்று வரைக்குமே நமக்கு டே 5 வரைக்கும் 113 வந்து நமக்கு வந்து ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன அப்படின்னா வந்து 58 மெம்பர்ஸ் வந்து ஆப்சென்ட். ஸோ நாளுக்கு நாள் நம்ம சொன்ன மாதிரி வேகன்சிஸில் வந்து நம்ம ஆப்சன்டீஸ் கூடிக்கிட்டு தான் போகுது. ஸோ நமக்கு டோட்டலாக நம்ம ஆப்சன்டீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 171 பேர், 6 நாளுக்கு வந்து 171 பேர்ப்பா நமக்கு ஆப்சன்டீஸு. ஸோ ரொம்ப பேனிக் ஆகிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து எல்லோரும் வரமாட்டாங்க டைப்பிஸ்ட்டுக்கு. ஸோ ஆனால் பட் சில பேர் வரனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து முன்ன பின்ன ஆகலாம். உங்களுக்கு மெமோ வரும்போது அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ரேங்க் தெரிஞ்சிரும்ப்பா. ஸோ வந்து எல்லோரும் பயப்பட வேணாம். ஏன்னா எல்லாருமே கேட்குறது வந்து ஸோ டைப்பிஸ்ட்டில் எல்லோரும் வந்துருவாங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து வேலை கிடைக்காம போயிருமா, வேலை கிடைக்காம போயிருமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் வரமாட்டாங்கப்பா. மேபி வந்து அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி அவங்க ஜாபில் இருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது செவரல் ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து வராமல் இருக்கலாம். அப்புறம் நான் வந்து டெய்லியுமே வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. ஆனால் பட் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வந்து அகைன் கேட்குறீங்க. எப்படி பார்க்குறது? இப்போ என்னோட கம்யூனலில் இல்லாட்டி என் டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டேட்டாக டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பார்க்குற போஸ்ட்டு ஸ்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஊர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணலை. சாரி, ஸோ மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு ஸ்டேட் நமக்கு வரும். இதே நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி நமக்கு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஜோனல்னு வரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸு சென்னை சவுத் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலூர் டிவிஷன், கடலூர் டிவிஷன் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வர மாதிரி வரும். ஸோ பாருங்கள், மதுரை, சேலம். ஸோ இப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சேலமில் வந்து எனக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றதை நான் எப்படி பார்க்குறேன். ஸோ இப்போ சேலம் டிவிஷன் அப்படின்னா நீங்கள் சேலமில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அது யாருன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து எஸ்சிடபிள்யூவில் இருக்குது. வேறு வந்து இங்கே எதுவும் இல்லை. ஸோ கீழே வந்து வேறு கம்யூனலில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஊர் எது இருக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, நான் செக்யூரிட்டி தான். ஸோ அது வந்து நமக்கு ஸ்டேட்டில் வந்துடும். டிஸ்ட்ரிக் அப்படின்னா அங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்கவே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கிருஷ்ணகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ உங்கள் ஊர் வந்து திண்டுக்கல் அப்படின்னா நீங்கள் திண்டுக்கல்லில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்யூனலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குறீங்கப்பா. இன்னுமே டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுப்பா. நான் வந்து அனலைஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அதுக்கப்புறம் டெய்லி இதில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து இன்னும் ஜான் 30 போகிறேன், நான் ஃபெப்ல போகிறேன். ஸோ வந்து எனக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள். அந்த டைம் அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் இதில் வேகன்சி அதிகமாக இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறத வந்து அப்படியே வந்து இது பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள். இப்போ நானே சொன்னாலுமே எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்ல முடியும். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம்ப்பா. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஆனால் ஆப்சன்டீஸ் வந்து டே பை டே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆப்சன்டீஸ் அண்ட் நான் பில்டிங். ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வருவாங்கன்றத பேனிக் ஆகிக்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 to 7 மெசேஜ் வந்து டைப்பிஸ்ட்டில் வந்துட்டால் என்ன பண்ணுறது, டைப்பிஸ்ட்டில் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே வரமாட்டாங்கப்பா. அண்ட் தென் இன்னுமே நிறைய வேகன்சிஸ் வந்து எடுக்காம தான் இருக்குது. இந்த மில்க் ரெக்கார்டரு, அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்று வந்து யார் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ரெவென்யூ கமர்ஷியேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இன்னுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. அப்படின்னா எஸ்சி ஜென்ரல்லே நமக்கு 2 வேகன்சிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இன்னுமே ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்குறீங்க, இன்னும் வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு போகிறோம் ரெவென்யூ எனக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது பேஸ்ட் ஆன் கம்யூனல் தான்ப்பா. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றது நீங்கள் உங்கள் கம்யூனலில் பார்த்து தான்ப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரலில் நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 403 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று ப்ரொடிக்ஷன் எஸ்சி ஜென்ரலில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 424 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 424 இருந்தது, இப்போ நமக்கு 403 தான் போயிருக்கு. அப்படிங்கும்போது ஜென்ரலில் மட்டும் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. எஸ்சி ஜென்ரலில் இன்றைக்கி 21 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா எஸ்சி உமன் இருக்காங்க. எஸ்சி உமன் வந்து 85 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அவைலபிலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா 96 நினைக்கிறேன். 96 அப்படின்னா வந்து அங்கிட்ட ஒரு 6 இங்கிட்ட ஒரு 5ன்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் போயிருக்காங்க. ஸோ வந்து எஸ்சி உமனில் ஜென்ரலில் பாருங்கள், ஸோ போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து எஸ்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். சாரி, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எஸ்சி உமன் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்றும் வந்து நமக்கு வந்து எஸ்சி ஜென்ரல் வந்து 55 இருந்துச்சு, இப்போ 38 தான் இருக்குது. அப்படிங்கும்போது நியர்லி நமக்கு வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள், 38 தான் இருக்குது. ஸோ நியர்லி 17 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க நமக்கு. அது ஜென்ரலில் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுத்திருக்காங்க. இதே எஸ்சி உமன் பார்த்தீங்க அப்படின்னா 22 வேக்கன்சிஸ் இருந்துச்சு, 20 இருக்குங்கும்போது வெறும் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் எடுத்திருக்காங்க உமனில். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 17 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்சி ஜென்ரல்லையும் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம், உமன் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 129 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. இதே நீங்கள் வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் வந்து 2 இருக்குது. ஸோ அந்த 2 அப்படியே தான் கேரி அவுட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து 6 அந்த 3 ஆக்சுவலாக 6ன்றது வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, இது உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்பிசி ஜென்ரல் பார்க்கலாம். ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் உமன் ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம்னா 150 வேகன்சிஸ் இருக்குது அவைலபிள். நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் வந்து 194 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 150 இருக்குது அப்படின்னா 44 மெம்பர்ஸ் வந்து எம்பிசி ஜென்ரலில் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 58 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கப்பா, 22 மெம்பர்ஸ் எடுத்துட்டாங்க ஜென்ரலில்.
ஸோ வந்து உமன் எம்பிசி உமனில் வந்து 22 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா 44 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எம்பிசி இவ்வளோ இவ்வளோ போயிருக்கு அப்படின்னா நாளைக்கு மேக்ஸிமம் இவ்வளோ போக சார்ஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்பிசி பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ எம்பிசி சாரி எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ பாருங்கள் நமக்கு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 16 எம்பிசி பிஎஸ்டிஎம் 48 வேக்கன்சிஸ் இருந்துச்சுப்பா. ஸோ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தான் இருக்குது அப்படின்னா அந்த 12 வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. இதே வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவைலபிள் வந்து 16 இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு 12 தான் இருக்குது அப்படின்னா 4 வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ அதர் தென் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிசி ஜென்ரல் அண்ட் பிசி உமன் இருக்காங்க. பிசி ஜென்ரல் பிசி உமன். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 257 வேக்கன்சிஸ் இருந்துச்சு நேற்று. 257ல் வந்து நமக்கு இப்போ எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா 198 தான் இருக்குது. ஸோ நியர்லி 59 மெம்பர்ஸ் வந்து போயிருக்காங்கப்பா. ஸோ பிசி ஜென்ரலில் மட்டும் 59 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. இதே வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் 109 ஐ திங்க் ஸோ யா 109 இருந்திருக்கு. பட் ஒரே நாளில் வந்து 88 தான் இருக்குன்னா 21 பேர் போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். பாருங்கள் பிசி ஜென்ரல் பிசி உமன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜிஏ தான் கொடுத்துருக்காங்க. நான் செக்யூரிட்டி தான் பாருங்கள். நாகப்பட்டினம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சேலம் கொடுத்துருக்காங்க, நீலகிரி கொடுத்துருக்காங்க, திருப்பூர் கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் கொடுத்துருப்பாங்கப்பா. டிஸ்ட்ரிக்ட்னா சரி ஊரில் டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிக் சீனியர்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. So BC General, yeah, BC General PSTM. BC Women PSTM. ஸோ 50 வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பிசியில். நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 65 இருந்துச்சு. ஸோ 15 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி 18 பார்த்தீங்கன்னா 21 இருந்துச்சு. ஸோ 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து 15 பேர் எடுத்திருக்காங்க, இதில் 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிசி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஜென்ரல் டேர்ன் பார்க்கலாம். ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல்லையும் ஜென்ரல் டேர்ன் உமன்லையும் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நமக்கு 240 வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 186 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நியர்லி 54 மெம்பர்ஸ் வந்து ஜென்ரல் டேர்னில் மட்டும் போயிருக்காங்க. ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் போயிருக்காங்க. இதே ஜென்ரல் டேர்ன் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 82 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 82 அப்படிங்கும்போது நமக்கு 61 தான் இருக்குது அப்படின்னா 21 வேக்கன்சிஸ் போயிருக்காங்க. ஸோ ஜென்ரலில் மட்டுமே பாருங்கள், உமனில் 21, அங்கே 54 போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலில் போகிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வருவீங்க, உங்கள் கம்யூனலில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்தராக யார் யார் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ வந்து ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், தென் ஜிடி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நேற்று எவ்வளோ அவைலபிள் இருந்துச்சுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஜென்ரல் டோன் பிஎஸ்டிஎம். ஸோ 67 இருந்துச்சுப்பா. ஸோ பாருங்கள் 67 இருந்துச்சு, இப்போ 50 தான் இருக்குன்னா 17 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரல் டோனில். இதே வந்து ஜென்ரல் டோன் உமனில் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சிஸா. ஸோ 19 வேக்கன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ 15 அப்படின்னா 4 பேர் தான் எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ ஃபர்தராக யார் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமன் இருக்காங்க. ஸோ பாருங்கள் எஸ்சிஏ ஜென்ரல் வந்து 45 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சிஸ் இருந்துச்சுப்பா. ஸோ 50ல் 45 ஓச்சுன்னா 5 வேக்கன்சிஸ் தான் நமக்கு ஃபில்அப் ஆகிருக்கு. இதே எஸ்சிஏ உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 22 வேக்கன்சிஸில் 18 இருக்குன்னா 4 பேர் தான் நமக்கு இன்றைக்கி எடுத்திருக்காங்க. சில டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஜியாலஜியில் நமக்கு வந்து 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் டோட்டலாக வந்து 10 வேக்கன்சிஸ் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கம்யூனல் எவ்வளோ ரேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10ல் அங்கே பாருங்கள். 10ல் வந்து நமக்கு எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சிஸ் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து லைப்ரரி டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க, பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து வேக்கன்சிஸ் 23 இருக்குது. அப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் கேட்டிருந்தீங்க. ஹிந்து ரிலீஜியஸ் வந்து 18 இருந்துச்சு. அப்புறம் ஹேண்ட்லூம் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் நான் பார்த்து சொல்கிறேன் ஹேண்ட்லூமில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ரெவென்யூ பில் கலெக்டர் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோஆப்ரேட்டிவில் வந்து 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. 3ல் வந்து 2 வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும். ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் எஸ்சிஏவா எஸ்டியான்னு தெரியல. 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் தான் அங்கே அவைலபிள் இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஸோ வந்து அந்த மாதிரி எடுக்கிறதுனா நாளைக்கு யாரோ எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பட் அதில் தான் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக வந்து நமக்கு ப்ரொமோஷன் குரூப் 2 கிடையாது. நீங்கள் வந்து சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவீங்க. போனமே ஜூனியரில் இருந்து சீனியர் சீக்கிரமாகவே நமக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ்மேன் இந்த ஹேண்ட்லூம் வேறு கேட்டிருந்தீங்க. 194 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோ முடியும் போது நான் அதை பற்றி சொல்லிடுறேன்ப்பா. ஓகே, நம்ம வந்து இந்த வேக்கன்சிஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா நமக்கு 17 இருக்குது. நேற்று நமக்கு வந்து என்ன எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ தானே இருக்கும். வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதே 17 தான்ப்பா இருக்குது. நமக்கு சேஞ்சஸே கிடையாது. ஸோ வந்து நமக்கு வந்து அதே 17 தான். இதே வந்து நீங்கள் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 16 தான், சேஞ்சஸே இல்லை. ஸோ வேறு இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா வந்து பிசிஎம் ஜென்ரல் இருக்காங்க. பிசிஎம் ஜென்ரல் வந்து 84. ஸோ வந்து 2 வேக்கன்சிஸ் வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ நேற்று 86, இன்றைக்கி வந்து 84. 2 வேக்கன்சிஸ் தான் வந்து நமக்கு ஃபில்அப் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து 2 வேக்கன்சிஸ் தான் ஃபில்அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிசிஎம் உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 39 வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஸோ அதுவுமே சேஞ்சஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த 7 அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22. ஒரே ஒருத்தவங்க மட்டும் எடுத்திருக்காங்கப்பா. 23 நேற்று இருந்துச்சு, இன்றைக்கி 21. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி வந்து இது. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டதான். இன்றைக்கி ஆப்சன்டீஸ் மொத்தம் நமக்கு வந்து 58 பேர்ப்பா. ஸோ இது வரைக்கும் ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்கன்னா 171 பேர் ஆப்சன்டீஸு. ஸோ இதுதான் வந்து இது. ஹேண்ட்லூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து என்னவா இது பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 194 வேக்கன்சிஸ் தான் ஹேண்ட்லூம். இன்னும் யாரும் எடுக்கலை. அதனால் அப்படியே கம்ப்ளீட் வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. 194 தான் மொத்தமே நமக்கு ஹேண்ட்லூமு. ஸோ அதனால் யாருமே எடுக்கலை நமக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து மொத்தம் 188 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் போயிருக்குன்னு தெரிலப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் மட்டும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது லெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒர்க் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பே பில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இது பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து என்னங்க அப்படின்னா எல்லாத்துலையும் ஜேஏ ஆகணும், அசிஸ்டன்ட் ஆகும். ஆனால் பட் இதில் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் 2 கேடர் போயிடுவோம் நம்ம டேரெக்டாகவே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் குரூப் 2 லெவல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டாலே அடுத்து உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து லேட்டாக தான் பார்க்கும். இங்கேயும் கிடையாது, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக போகும்போது நீங்கள் குரூப் 2 ப்ரொமோஷனில் தான் போவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டாக தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரொமோஷனில் நீங்கள் போவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. ஸோ 3 to 4 இயர்ஸில். ஸோ அதுதான் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்பெக்டர் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பட் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து கேட்டு போகிறது வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து இன்கேஸ் நமக்கு முன்னாடி போனவங்க வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த ப்ரொமோஷனு. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸர் ஆவீங்க. ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆர் 9 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஆஃபீஸர் ஆவீங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அது தாசில்தார் கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் குரூப் 2 கேட்டுருது. ஆனால் தாசில்தார் அப்படிங்கும்போது ஸோ அந்த இதில் வந்துடுவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஏடி ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக நம்ம ஒர்க்குக்கு போகணும், நம்ம ஜேஏக்கு வந்து ரொம்ப ஏர்லியராக வந்து 24, 23 அந்த மாதிரிலாம் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏடி ஆயிடலாம். டிடி ஆகணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 21, 22 அந்த மாதிரி போனீங்கன்னா மேக்ஸிமம் டிடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா சில இதில். ஆனால் கண்டிப்பாக வந்து 23, 24, 25க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏடி ஆகலாம் ப்ரொமோஷனாக நம்ம வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ஸோ இதுதான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது ஏன்னா இது வந்து எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த காதி அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு நம்மளோட இன்னும் வந்து அந்த பாரம்பரியம் அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக இது வச்சது தான். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ராஃபிட் நிறையா அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களோட ஒர்க் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து நூல் தறியெலாம் உங்களுக்கு கொடுப்போம் தெரியுமா, கொடுத்து தறி பண்ணுறதுக்கு நம்ம நூல் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த இதுக்கு வாங்கிட்டு அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா ஸோ அப்படின்ட்டு செக் பண்ணுற மாதிரி வரும் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா கேட்டால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இவ்வளவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.